ஹாய் ஹலோ வெல்கம் டு பட்டர்ஃப்ளை மாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான சுவையான ஒரு சில்லி பரோட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் நம்ம சேனலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு கொஞ்சம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். வெறும் மிளகாத்தூள் வேணும், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு, பரோட்டா. இது தாங்க. இப்போ நம்ம வாங்க என்ன செய்யுது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சில பேர் அதிகமாக தளர ஊற்றி சாப்பிடுவாங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டு எண்ணெய் ஹீட் ஆனோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க, ஒரு 2 மினிட்ஸு. வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பட்டை கிராம்பும் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சிட்ட பிறகு இப்போ உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயமும். எப்பயுமே எந்த சமையல்லையும் கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் போடும்போது உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளுக்கு. அப்புறம் அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் நாங்கள். உங்களுக்கு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீராமல் போட்டுக்கோங்க, ஏன்னா அவங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் கீரி போட்டிருக்கோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டு ரெண்டுமே கொஞ்சம் நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி லைட்டாக அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், புதினா, கொத்தமல்லி போட்டு அப்படியே ஃபுல்லாக ஓரலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸில் தீஞ்சிரும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மசாலா இன்க்ரீடியன்ஸு கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வதக்குங்க. வதக்கிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, ஏன்னா நாங்கள் லைட்டாக தான் எண்ணெய் போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வர வச்சுக்கணும். அப்போ தான் பரோட்டா போட்டு அதான் கலரும் போது நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா டொமேட்டோ சாஸு ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடலைங்க, எனக்கு போட்டால் பிடிக்காது. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் போடலை. கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரிலாம் பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்த பிறகு இந்த மாதிரி பரோட்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியே விட்டுட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டவ் ஆன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பரோட்டாவும் கொஞ்சம் ஹீட் ஆகும் அந்த மசாலாவோடு சேர்ந்து. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். மிக்ஸ் பண்ண நல்லா கொஞ்சம் ஹீட்டும் ஏறும் அதில் பரோட்டாவில். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வைங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் எப்போயுமே வைக்காதீங்க. இப்போ நல்லா ஓரலாக கிண்டி விடுங்க. ஓரலாக நல்லா எடுத்து தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ முடிஞ்சிருச்சு, எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து ஒரு தட்டில் சர்வ் பண்ணுறேன். இதுதான் சில்லி பரோட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறோம். தட்டில் வச்சு புதினா தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சில்லி பரோட்டா முடிஞ்சிச்சு.